டெம்டிங் டேஸ்ட் நான் உங்கள் பாரத். நம்ம டெம்டிங் டேஸ்ட் யூடியூப் சேனல் ஆக்சுவலாக வெறும் சாப்பாட்டை பற்றி மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற சேனல் கிடையாது. நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை, அந்த நம்ம சாப்பாட்டு பழக்கத்தில் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தீமை எல்லாத்த பற்றியுமே டிஸ்கஸ் பண்ணுறது தான் இந்த டெம்டிங் டேஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனல். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷார்ட்ஸில் நம்ம உணவு தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்த பற்றியும் நான் வந்து விலாவரியாக போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு உங்கள்கிட்ட வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. அதோட தொடர்ச்சியை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, சம்மர் நெருங்கிருச்சு, வெய்ய காலத்தில் நம்மளோட உணவு பழக்கத்தில் என்னென்ன விஷயங்கள் மாற்றம் கொண்டாடணும், அப்படி மாற்றம் கொண்டாந்தால் நமக்கு ஏற்பட போகிற நன்மை தீமையெல்லாம் என்னென்னங்கிறத பற்றி விலாவரியாக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். முழுமையாக பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரியே சம்மர் வந்துருச்சு. இப்போவே வெயில் விட்டு கொழுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லா பக்கமும் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், கடையில் நின்று கரும்பு ஜூஸ் குடிக்கிறதும், அண்ட் தென் பழ ஜூஸ் குடிக்கிறது, அண்ட் தென் பேக்கரியிலையோ அல்லது டீ கடையிலையோ நின்று பாட்டிலில் வாங்கி கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுன்னு நிறைய விஷயங்களில் நம்மளை என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா நம்மளே ஹைட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் நம்ம பண்ணக்கூடிய நன்மை என்னென்ன, தீமைகள் என்னென்னங்கிறதெல்லாம் தான் நம்ம இந்த பதிவில் விலாவரியாக பேச போகிறோம். சரி, இந்த சம்மரை எப்படி நம்ம ப்ராப்பராக அணுகிறது அப்படிங்கிறத பற்றியும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ சம்மரில் நம்ம கவனமாக இருக்க வேண்டியது ரெண்டு விஷயம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டீஹைட்ரேஷன், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டைஜஷன், மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களோட ஸ்கின்னை பாதுகாத்துக்கிறது. இந்த 3 விஷயத்தை நீங்கள் பாதுகாக்கிறது உங்களோட உணவு பழக்கத்தில் மூலியமாகவே பண்ண முடியும். ஸோ டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கணும்னா தொடர்ச்சியாக ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் தண்ணியை குடிச்சிட்ருங்க. ஸோ சாதாரண மற்ற சீசன் டைமை விட சம்மர் டைமில் கிட்டத்தட்ட 15-20% நம்மளோட உடம்புலேருந்து வாட்டர் அதிகமாக லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக தண்ணி குடிக்கணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த தண்ணியும் வந்து பேக்கேஜ்டு ட்ரிங்கிங் வாட்டராக இல்லாமல் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டிலையே வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போகிற மாதிரியான தண்ணீரை நீங்கள் பயன்படுத்தலாம். ஏன் அப்படின்னா, வெளியில் இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் எந்தளவுக்கு ஹைஜீனாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில கேள்விகளும் பிரச்சனைகளும் இருக்குது. அந்த குழப்பங்கள்லாம் போகணுன்னா முடிஞ்ச வரைக்கும் வாட்டர் பாட்டில் எப்பொழுதும் தண்ணி வந்து எடுத்துகிட்டு எங்கேனாலும் ட்ராவல் பண்ணுங்கள். ரெண்டாவது முக்கியமான விஷயம், முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்கள், ஃப்ரூட் ஜூஸஸ் குடிங்க. அதுலேயும் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய வாட்டர்மெலன் மாதிரியான, மாதுளம்பழ ஜூஸ் மாதிரியான சில ஜூஸஸை குடிங்க. அண்ட் தென் ஃப்ரூட்ஸை வந்து அதிகமாக சாப்பிடுங்க. இது மூலியமாகவும் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, வாட்டர் கூட ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நமக்கு புத்துணர்ச்சியையும், செல்ஸ் வந்து புதுசாக ரெப்ளனிஷ் ஆகிறதுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அந்த பழங்களில் அதிகமாக இருக்குது. ஸோ பழங்களை முடிஞ்ச வரைக்கும் அதிகமாக சாப்பிடுங்க. மூணாவது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், சன் பேர்ன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதிப்புலேருந்து தப்பிக்கணும்னா ட்ராவல் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் ஏர்லி மார்னிங் பிளான் பண்ணிங்க. நீங்கள் பிளான் பண்ணாத ட்ராவல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் விடியற் காலையில் பயணம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இது பல பிரச்சனைகள்லேருந்து உங்களை காப்பாற்றும். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை வந்து இந்த சன்பர்ன்னு சொல்லக்கூடியது. ஸ்கின்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூரிய அனல் காற்றுனாலையும் சூரிய வெளிச்சத்தினாலையும் வெகுவாக பாதிக்கப்படும். அந்த பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஏர்லி மார்னிங் ட்ராவல் பண்ணி இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டியது. தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் இந்த சம்மர் சீசனில் ஜங்க் ஃபுட் அதிகமாக எடுத்துக்காதீங்க. அதிகமாக ஸ்பைசஸோ மசாலா கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃபுட்டை வந்து அதிகம் சாப்பிடாதீங்க. சிப்ஸ் மாதிரியான ஐட்டத்தை எல்லாம் குறைச்சிருங்க. ஆயில் ஐட்டத்தை குறைச்சிருங்க. ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டத்தை குறைச்சிருங்க. இதெல்லாம் என்ன பண்ணுன்னா உங்களோட உடல் உஷ்ணத்தை அதிகப்படுத்தும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், கார்பனேட்டட் பெவரேஜஸை அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ் ஜூஸஸ் குடிங்க. கார்பனேட்டட் பெவரேஜஸ்னு சொல்லக்கூடிய இந்த பாட்டில் அடைச்சி வச்சுருக்கக்கூடிய கூல்ட்ரிங்க்ஸை குடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். ஒய் பிகாஸ் மீன்ஸ் அதில் அதிகப்படியான சர்க்கரையும் இருக்குது. அட் த சேம் டைம் நமக்கு உடம்புக்கு தேவையில்லாத நிறைய விஷயங்கள் அதில் இருக்குங்கிறனால முடிஞ்ச வரைக்கும் கார்பனேட்டட் பெவரேஜஸை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்கின் பர்னை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா மாய்ஸ்சரைசர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். சார் எனக்கு மாய்ஸ்சரைசர் க்ரீம்லாம் கிடையாது அப்படின்னா சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய ஆலோவேரா ஜெல் கூட யூஸ் பண்ணலாம். உங்கள் வீட்டில் சோத்து கத்தால இருந்ததுன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன பீஸை கட் பண்ணிவிட்டு கூட வெளியில் எங்கேயா போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஆலோவேராவை வந்து கட் பண்ணி நீங்கள் ஸ்கின்னில் அப்ளை பண்ணும்போது உங்களோட ஸ்கின் வந்து மாய்ஸ்சரைஸ் ஆகிக்கும். ஸோ உங்களுக்கு சன்பர்ன்லேருந்து நம்மளால் காப்பாற்றிக்க முடியும். முடிஞ்ச வரைக்கும் விட்டமின் சி அண்ட் தென் விட்டமின் இ சப்ளிமெண்ட்
சப்ளிமெண்ட் அதிகமாக எடுத்துக்கங்க. அது வந்து த்ரூ வெஜிடபிள்ஸ் அண்ட் தென் ஃப்ரூட்ஸ் மூலயமா நீங்கள் எடுத்துக்கங்க. ஏன் அப்படின்னா இந்த விட்டமின் சி அண்ட் தென் விட்டமின் இ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புது செல் உருவாகிறதுக்கு ரொம்ப முக்கியமான விட்டமின்ஸுங்கிறனால இதை நீங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சம்மர் சீசனை பெரிய அளவுக்கு நீங்கள் வந்து தாக்குப்பிடிச்சு இந்த சம்மர் சீசனில் பெரிய பாதிப்பு இல்லாமல் தப்பிச்சுக்க முடியும். ஸோ சம்மர் சீசனில் உங்கள் குழந்தைங்க வந்து விளையாடுறாங்க, வெயிலில் விளையாடுறாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் செருப்பு இல்லாமல் வெளியில் அனுப்பாதீங்க. அப்படி செருப்பு போடாமல் விளையாண்டாங்க இல்லை வெயிலில் விளையாடுறாங்கனாலும் முடிஞ்ச வரைக்கும் 1 or 2 டைம்ஸ் வந்து அவங்கள வந்து ஒரு சில் வாட்டரில் பாத் பண்ண வைங்க. முடிஞ்ச வரைக்கும் சுடு தண்ணியை அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் அவாய்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த சம்மர் நமக்கு ரொம்ப சந்தோஷமான சம்மராக இருக்கும். அண்ட் தென் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி பல பயனுள்ள உணவு சார்ந்த விஷயங்களை தொடர்ச்சியாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் தென் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என் கூட தொடர்ச்சியாக பயணிங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தொடர்ச்சியாக நான் ஷேர் பண்ணிட்டு வரேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.